வணக்க மக்களே, நுரையீரல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். நுரையீரலுடைய ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய 7 ஆரோக்கியமான உணவுகளை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உயிர் வாழ உதவும் சுவாசத்துக்கு பயன்படக்கூடிய உறுப்பு தான் நுரையீரல். இந்த நுரையீரலை நீங்கள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சிருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட ஆரோக்கியமான உணவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அந்த வகையில் நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்க நீங்க ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாம். ஆப்பிள் இருக்கக்கூடிய விட்டமின் சி, விட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின் போன்றவை நுரையீரலினுடைய செயல்பாட்டை ஊக்குவிக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. மக்களே, ஆப்பிள் நிரம்பி இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சுவாச பிரச்சனைகளை தடுக்க செய்யும், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தும், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்க ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாம். அக்ரூட் பருப்புகளை நீங்க நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்க எடுத்துக்கலாம். மக்களே, வால்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரூட் பருப்புகள் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களினுடைய மிகச்சிறந்த ஆதாரமாக இருக்கு. இதை நீங்க அடிக்கடி உணவுல சேர்த்துக் கொள்வதன் மூலம் ஆஸ்துமா மற்றும் பிற சுவாச பிரச்சனைகளை நீங்க எதிர்த்து போராட உங்களால முடியும். அதோட ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்ல அலர்ச்சி நோய்கள் இருந்து உங்களை பாதுகாக்க செய்யும். ஸோ அந்த வகையில் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்த வராமல் தடுக்க நீங்க அக்ரூட் பருப்புகளை எடுத்துக்கலாம். பெரி பழங்களை நீங்க நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். மக்களே, ப்ளூபெரி போன்ற பெரி வகை பழங்கள் உங்களுடைய நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த வகை பெரி பழங்கள்ல விட்டமின் சி போன்ற ஆக்சிஜனேற்றங்கள் அதிக அளவில் நிறைந்திருக்கு. இது சரும செல்களை சேதப்படுத்தக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எதிர்த்து போராட உதவும், நுரையீரலை ரொம்பவே ஆரோக்கியமாகவும் வச்சுக்கும். ஃப்ரக்கோலியை நீங்க நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். மக்களே, ஃப்ரக்கோலியில விட்டமின் சின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு, கரோட்டினாய்டுகள், ஃபோலேட் மற்றும் பைட்டோகெமிக்கல்ஸ் நிறைந்திருக்கு. இது நுரையீரலை சேதப்படுத்தக்கூடிய வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஃப்ரக்கோலியில் எல் சல்ஃபோபோரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் இருக்கிறதாக கூறப்படுது. இது சுவாச கோளாறுகளை தவிர்க்கிறதுக்கும் சுவாச அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டிருக்கு. ஸோ அந்த வகையில் நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஃப்ரக்கோலி எடுத்துக்கலாம். இஞ்சியை நீங்கள் நுரையீரல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கலாம். மக்களே, இஞ்சியில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு இருப்பது மட்டும் இல்லாமல் நச்சுத்தன்மையை நீக்கவும் செய்யக்கூடிய பண்பு இருக்கு. இது நுரையீரலில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்குவதோடு மூச்சு திணறல் அல்லது மூச்சு நெரிசலை போக்குறதுக்கும் நுரையீரலுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய சுழற்சியை மேம்படுத்துறதுக்கும் நுரையீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கு. பூண்டை நீங்க உங்களுடைய உணவுல சேர்த்துக்கலாம். நுரையீரல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். பூண்டுல குளுதாதயோனின் உற்பத்தியை தூண்டக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் இருக்கு. இது உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் மற்றும் புற்றுநோய் செல்களை அகற்ற உதவுவதோடு உங்களுடைய நுரையீரலுடைய செயல்பாடை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட வைக்கும். ஸோ அந்த வகையில் பூண்டு நீங்க நுரையீரலுடைய ஆரோக்கியத்திற்கு நுரையீரலுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். மஞ்சளை நீங்க ஆரோக்கியமான நுரையீரலுக்கு எடுத்துக்கலாம். மஞ்சள் பொதுவாகவே ஒரு கிருமி நாசினி, ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மஞ்சள் கிருமி நாசினியாகவும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளையும் தன்னுள்ள கொண்டிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த மஞ்சள் இருக்கக்கூடிய குறுக்குமீன் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளுக்கு மஞ்சள் நிறத்தை தருது. மஞ்சள் இருக்கக்கூடிய அந்த குறுக்குமீன் மூச்சு குழாய் அலர்ச்சி மற்றும் ஆஸ்துமாவுடன் தொடர்புடைய நெஞ்சு இறுக்கத்தை போக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மக்களே, மேலும் நுரையீரல் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதுக்கும் மஞ்சளை நீங்க உணவுல சேர்த்துக் கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு நுரையீரல் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் குணமாகணும் அப்படின்னாலும் நுரையீரல் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும் இந்த உணவுப் பொருட்களை நீங்க சேர்த்துக்கும் போது உங்களுடைய நுரையீரல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த உணவுப் பொருட்களை அன்றாடம் உங்களுடைய உணவுகளில் சேர்த்து நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. நன்றி மக்களே.